ஆன்மீகமல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டி.ஜே. சுந்தரபாண்டியன் சார் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட குரு பெயர்ச்சி அப்பத்துல 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். சார் குரு பெயர்ச்சி ஜூன் மாதத்துல வருது இல்லையா? ஸோ இந்த குரு பெயர்ச்சி ஒரு விசேஷமான இருக்கும் அப்படிங்கிறது நிறைய சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான விசேஷங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போகுது அப்படின்னு. அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் குரு பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் ஏன் ரொம்ப விசேஷமா இருக்கும்? குரு பயிற்சினாலே விசேஷம். இதுல இந்த வருடம் ஏன் ரொம்ப குரு பகவான் வரும்போது எல்லாமே வெல்கம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஜோதிடர்கள் எல்லாமே ஏன் குரு பயிற்சி ரொம்ப ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி வரார். அப்ப கடக ராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம். ஸோ இந்த 4ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடகராசியில் தான் குரு பகவான் உச்சம் அடைகிறார். அப்ப உச்சம் அப்படிங்கிறது என்னன்னா வில் பவர் அதிகம். தனக்கு பிடிச்ச வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய தன்மை தான் உச்ச நிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட உச்ச வீட்டுக்குள்ள வரக்கூடிய குரு பகவான் அவருடைய பார்வை பலன் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே குருவுக்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலன் அதிகம். அவர் பார்க்கிற இடம்லாம் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில குரு பகவான் பார்த்தீங்கன்னா அவர் 5ஆம் பார்வை மூலமாக விருச்சக ராசியை பார்க்க, அதே போல 7ஆம் பார்வை மூலமாக மகர ராசியை பார்க்க, 9ஆம் பார்வை மூலமாக நம்முடைய மீன ராசியை பார்க்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ராசியை பார்க்கும்பொழுது நம்ம மேச ராசியிலிருந்து ஒவ்வொரு ராசியை நம்ம சொல்லும் போது அந்த ராசி அவங்களுக்கு எத்தனை தொடர்பாக வருது, எத்தனை பாவகமாக வருது, ஸோ அதன் அடிப்படையில் அவங்களுக்கு என்ன விஷயம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே இந்த குரு பகவான் கொஞ்சம் வில் பவராக பார்க்கும்போது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம 20% சொல்லுவோம்னா இந்த வட்டம் 40% கொடுப்பாரு. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார் அப்படிங்கிறது உண்மை. இப்போ வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சனி பகவானா இருக்கட்டும் அல்லது ராகுகேது பகவானா இருக்கட்டும், ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சி ஆகும்போது என்னன்னா ஒரு பதட்டமும் ஒரு பயமும் இருக்கும். ஆகா சனி பயிற்சி வரப்போகுது, அவர் என்ன பண்ண போறான்னே தெரியல, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கும். அது ராகுகேது பயிற்சிக்கும் இதே தான். ஐயோ நிழல் கிரகங்கள், ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களோ, எது நமக்கு பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற நிலைமையில மக்களுடைய மென்டாலிட்டியே அப்படிதான் இருக்கும். ஸோ ஆனால் குரு பயிற்சி மட்டும் என்ன பண்ணுவோம்னா, ஆஹா குரு பயிற்சி வருதுங்க, ஏதாவது ஒரு நல்லது நடந்துருமா, ஏதாவது ஒரு மாற்றம், நான் அதாவது இப்போ இருக்கிற நிலையை விட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றமான நிலைக்கு போயிடுவோமா அப்படிங்கிற சிந்தனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக தான் குரு பகவான் இருக்கார். ஏன் குரு பகவான் அப்படி இருக்கார் அப்படின்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 கிரகங்கள் ராகு கேது அப்படிங்கிற நிழல் கிரகம். ஸோ மீதி உள்ள 7 கிரகங்கள்ல மிக சுப கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 7 கிரகங்கள் சூரியன், சந்திரன், அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன் அப்படிங்கிற கிரகங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ சனி பகவான், ஓகேவா. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்ம குரு வச்சத்தோம்னா 7 கிரகங்கள் ஆயிடுது. ஸோ இந்த குரு பகவான் சுப கிரகமா இருக்கனால அவர் எல்லாத்துக்கும் நன்மையை தான் செய்வார் அப்படிங்கிற மென்டாலிட்டி எல்லாருக்குமே இருக்கு. அதே போல ஒரு திருமணம் விஷயமா இருக்கட்டும், திருமணம் பாக்கியம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா குரு பார்வை இருக்கா, இது கலோக்கியலாவே நம்மளுடைய வில்லேஜ்லேருந்து ஜோதிட பழமொழியிலேருந்து எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம்லாம், ஏங்க ராசிக்கு குரு பார்வை இருக்குங்க கல்யாணம் முடிஞ்சிடும், ஏங்க உங்க லக்னத்தை குரு பார்க்காருங்க சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு ஒரு இணைவை நம்ம எப்பவுமே வச்சிருக்கோம். ஸோ அப்போ குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிறனால குரு உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்தெல்லாம் பார்க்காரோ அந்த இடத்தில் உள்ள உங்களுக்கு காரணம் சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை இந்த குரு பயிற்சி ரொம்ப சூப்பரா இருக்க போகிறது உண்மை. அடுத்ததா சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது, கூடவே அவங்க ஏதாவது தொழில் பண்றாங்க அப்படின்னா அந்த தொழில்ல அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்குமா, அதை பத்தி விளக்கமா சொல்லுங்க. அதாவது சிம்ம ராசி அன்பர்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம குரு பகவான் 5க்குரியவன் 8க்குரியவன் சொல்லி சொல்லுவோம். அப்ப 5, 8க்குரிய கிரகமான குரு பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ ஒரு பக்கம் சாதகம், இன்னொரு பக்கம் பாதகம், ரெண்டுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 8ஆம் இடத்த அதிபதி 12ஆம் இடத்துக்கு வர்றது தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத போராட்டம், தேவையில்லாத இன்னல்கள், கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம் பார்த்தீங்களா. அந்த லிஸ்ட்டை அப்புறம் டெலிட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகே இதெல்லாம் அன்னெசரி, இதெல்லாம் நம்ம தேவையில்லாமல் தள்ளிட்டோம், நம்ம இவங்களுக்காண்டி டைம் செலவழிச்சோம், இவங்களுக்காண்டி நம்மளுடைய பொருளாதாரத்தை செலவழிச்சோம்னு சொல்லி இவங்க என்ன விஷயங்கள்லாம் சிக்கி இதை வச்சாங்களோ அதெல்லாம் டெலிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையை குரு பகவான் அற்புதமாக கொடுப்பார். ரொம்ப சிறப்பான விஷயங்களை செஞ்சு கொடுப்பார். இவங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் உள்ள ஒரு தடுமாற்றம், அதாவது சிம்ம ராசிக்காரங்க எதையும் ஒரு முடிவெடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் தூங்குவாங்க. ஆனால் இப்போ
செய்யக்கூட முடியாத அளவுக்கு தடுமாற்றம் வருது. எவ்வளவோ தடை வருது. ஸோ இது வந்து தடை அப்படிங்கிறது எப்படின்னா, அதை எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் அதை தடுக்கிறதுக்குன்னே கூட இருந்து, அதாவது என்ன சொன்னா, எதிரிய கூட நம்ம வந்து சமாளிச்சிடலாம். துரோகிய சமாளிக்க முடியாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதே மாரி தான் சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதிரியா நின்னு ஜெயிக்க யாராலயும் முடியாது. எதிர்த்து நின்னு நான் உனக்கு எதிரிடா, நீ வாடா மோதி பார்த்துருவோம்டான்னு சொன்னாங்கன்னா, சிம்ம ராசிக்காரன்ட்ட ஜெயிக்க முடியாது. ஆனா, நான் உனக்கு நண்பன்டா, நான் உனக்கு காதல்டா, நான் உனக்கு மனைவிடா, நான் உனக்கு கணவன்டா அப்படின்னு அந்த அன்பை காட்டி, உறவுகளை காட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்ககிட்ட உள்ள எல்லா விஷயங்களையும் அப்படியே பேசி, பேசி, பேசி வாங்கிருவாங்க. நம்ம சிம்ம ராசிக்காரங்கன்னா கோவக்காரங்க, கொஞ்சம் திமிரா இருப்பாங்க, ஒரு கெத்தா இருப்பாங்கன்னு சொல்லுவோம். கிடையவே கிடையாது. நீங்க சிம்ம ராசிக்காரங்க கூட போய் பழகி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே உட்கார்ந்து உட்கார்ற தோரணை ராஜ தோரணையா இருந்தாலும், அவங்க உட்கார்ந்துருக்கும்போது குழந்தை மாரி தான் இருப்பாங்க. அந்த பேச்சுல, அந்த செயல்பாடுல அவங்களுடைய இனிமையே வேற மாரி இருக்கும். அத ரசிக்கிறவங்களுக்கு தான் அந்த ரசனை தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாசத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நபர்கள். அது உள்ள இன்வால்வ்மெண்ட் ஆயிட்டா, அப்படியே என்ன சொல்றது, ஓடி பிடிச்சு விளையாடுற அளவுக்கு, ஒரு கபடி விளையாடுற அளவுக்கு இவங்களுடைய அன்பு கூட இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில இவங்கட்ட இப்படிலாம் காட்டுனா, இவங்க எந்த அளவுக்கு இவங்க உண்மையை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க, சுயநலத்தை பயன்படுத்தி நிறைய சுயநலவாதிகள் இவங்கள ஏமாத்துனாங்க. இதுல வீழ்ந்துதான், துரோகத்தால் வீழ்ந்தது தான் சிம்மம் அப்படின்னு ஆல்ரெடி சனி பெயர்ச்சி போன 2025ல முன்னாடி கும்பத்தில் இருக்கும்போதே, ஒரு 22 டு 25க்குள்ளேயே நம்ம சனி பகவான் டைரக்டா 7ஆம் இடத்தை பார்க்கும்போதே துரோகத்தால் தான் வீழ போறாங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் துரோகியால் தான் விழுந்தாங்க. வீழ வேண்டிய சூழ்நிலை. ஆனா மீண்டும் எழுந்து வந்தவர்கள் சிம்மம். ஸோ அப்படிப்பட்ட நிலையில இப்ப அவங்களுடைய தொழிற்ஸ்தானம் வெற்றி அடையும். இவங்களுக்கு துரோகிகள் எல்லாம் துரத்தி அடிக்கிற அளவுக்கு இவங்களுடைய வேகமும் விவேகமும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு கிரக ரீதியா சூப்பரா இருக்கு. படிக்கிற பசங்களுக்கு இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கும் சார்? நம்மளுடைய சிம்மராசி மாணவர்கள், நம்மளுடைய குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறனால கல்வியில முதன்மையான மாணவர்களாக வெற்றி பெறுவார்கள். அவங்க என்ன படிப்பு படிக்க நினைக்காங்களோ, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் மாசத்துல ரிசல்ட் ஆல்ரெடி எல்லா இதுக்குமே ரிசல்ட் வரும். ஸோ அப்போ இந்த ரிசல்ட்ல அதிகமான ஸ்கோர் வாங்கக்கூடிய அமைப்பு, அந்த இவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருக்கும். இந்த காலேஜை சேர்ந்தா எனக்கு லைஃப் சூப்பரா இருக்கும் அப்படின்னு இவங்க நினைக்கிற காலேஜில் இவங்களுக்கு சீட் கிடைச்சிடும். வெளிநாட்டில் போய் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், தாராளமாக போய் படிக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம சிம்மராசி மாணவர்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே, படிக்கிற படிப்பு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய, ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய அமைப்பு உறுதியாக உண்டு. 2 டிகிரி வாங்கணுங்கய்யா அப்படின்னு நினைக்கிறவங்க 3 டிகிரி வாங்குற அளவுக்கு இவங்களுடைய முயற்சி சூப்பராக இருக்கும். ஓகே சார். அவங்களுடைய வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனைல இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை சரியாகுமா சார்? அதாவது சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். 6க்குரியவன் போய் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கான். ஸோ அப்போ 6க்குரியவன் 8ஆம் இடத்துல அமர்ந்து நிறைய தேவையில்லாத நம்பிக்கையின் அடிப்படையில் விரய செலவுகளை செய்து மாட்டிக்கிட்டாங்க. அதே போல் நிறைய கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கடந்த காலங்களில் இருந்திருக்கும். ஸோ இப்போ குரு பகவான் இவங்களுடைய 6ஆம் இடத்தை தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்க்கறனால ஆட்டோமேட்டிக்காக கடன் சுமையிலிருந்து படிப்படியாக குறைவாங்க. இப்போ ஒரு குறைஞ்ச இந்த ஒரு வருஷத்துக்குள்ள, குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு கடன்லேருந்து ஒரு 50-60% குறைஞ்சிருச்சுப்பா, அப்பாடி நிம்மதிப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், அதாவது நோய் நொடி சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடிய பாவம். 8ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை குறிக்கக்கூடிய பாவம். அதாவது மரணம், அதாவது சிவியர் கண்டிஷன் சொல்லுவோம், அதாவது எமர்ஜென்சி வார்டில் வைக்காம பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 8ஆம் இடத்தை குறிக்கக்கூடிய செயல்பாடு. அப்போ 8ஆம் இடத்தை குரு பகவான் ஆட்டோமேட்டிக்காக பார்க்கறனால, சனி பகவான் ஆல்ரெடி 8ஆம் இடத்துல இருக்கனால இவங்களுக்கு ஹெல்த் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தால் கூட அதை அப்படியே மாற்றி, பரவாயில்லைங்க, நாங்கள் மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சார், சான்ஸே இல்லை, ஏதோ உங்கள் தெய்வத்துடைய சக்தினால தான் பிழைச்சாங்க, தெய்வத்தோட சக்தினால தான் பெரிய ரிசல்ட், நல்ல ரிசல்ட்டாக வந்து சொல்லுவாங்களே. ஸோ அதே விஷயம் இந்த குரு பார்வை மூலமாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு எவ்வளோ பெரிய வியாதிகள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும். அது கிளியர் ஆகி, அப்பா ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வந்து நான் விடுபட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும், அதே போல் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் வாண்டடாக போய் ஏறி வடிவேல் சார் மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்த சிம்ம ராசிக்காரங்க எதுவுமே இல்லைங்க, நிம்மதியாக இருக்குங்க. இப்போ என் வேலை உண்டு பாடு உண்டு, சந்தோஷம் தொலைத்த நான் இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு குரு பார்வை கோடி நன்மையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆரோக்கியத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கறனால
இவங்களுடைய லைஃப்பில் இப்போ தான் சந்தோஷம். ஒரு 3 வருடத்துக்கு பிறகு புது வசந்த படத்தில் வந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு புது வாழ்க்கை, புதிய சந்தோஷம், புதிய ஒரு அர்ப்பணிப்புன்னு சொல்லி எல்லா விதமான ஒரு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களும் சரி, எல்லா விதமான மாற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே சார். இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்தந்த விஷயங்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னா என்ன விஷயங்கள் சார்? ராசியில் கேது பகவான், ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான். இந்த 2 பேருமே குரு பகவான் பார்க்கல. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சனி பகவானுடைய தாக்கத்திலேருந்து சிம்ம ராசிக்காரங்க ரிலீவ் ஆயிருவாங்க. ஆனால் இவங்க அந்த நிழல் கிரகங்களுடைய தாக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ புதிய நண்பர் ஒருத்தர் வராரு, இவங்கள வந்து கொஞ்சம் நீ நல்லவர், தங்கமானவங்கன்னு பெண்ணாக இருந்தால் ஆண், ஆணாக இருந்தால் பெண், மேபி இந்த எதிர்பாலினத்தை விட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரங்க. ஸோ அவங்களுடைய பேச்சை கேட்டு நம்பி செஞ்சிடக்கூடாது. அப்புறம் ராசிக்குள்ளேயே கேது இருக்கனால முடிஞ்ச அளவு விநாயகர் வழிபாடை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கணும். மனசுக்குள்ளே எந்த மன அழுத்தத்தையும் உள்ளே என்ட்ரி பண்ணக்கூடாது. எனக்கு சந்தோஷம் இருக்கியா, எனக்கு இந்த சந்தோஷம் போதும், நீ இன்னொருத்தன் சொல்கிறத நான் கேட்டு எதையுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு மைண்டை தெளிவான நிலையில் சிந்தனைகளை கரெக்டாக கொண்டு போயிட்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். இவங்க மற்றவங்க பிரச்சனைக்கு உள்ளே போய் மாட்டிக்கிறது, மற்றவங்களுடைய கவலைகளை உள்ளே வச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மனசு இன்னும் கொஞ்சம் பதற்றப்பட வேண்டிய சூழ்நிலைலாம் கிரக ரீதியாக வந்துடும். கேது பகவான் கடந்து போவதண்டியும் எந்த விஷயங்களையும் வெளிப்படையாக செய்யாமல் பொறுமையாக நிதானமாக செஞ்சாங்கன்னா சிம்ம ராசிக்கு சிறப்பான குரு பயிற்சியாக இருக்கும். ஓகே சார். சிம்ம ராசிக்காரர்கள் வந்து இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்துல எந்த கோவிலுக்கு சென்றுட்டு வந்தா அவங்களுக்கு பலன் வந்து அதிகரிக்கும்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்ம ராசி என்பவர்களுக்கு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் அன்னை வழிபாடு செய்வது, அகிலத்தையும் காக்கக்கூடிய ஆண்டாள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு மகிழ்ச்சியையும் அன்னையோடைய ஆசீர்வாதத்தால் நம்ம சிம்ம ராசிக்காரங்க சிறப்பாக இருப்பாங்க. தினமும் பக்கத்தில் இருக்க விநாயகரை வழிபாடு செய்வது மூலம் கேது பகவானுடைய தாக்கத்திலிருந்து வெற்றி பெறுவாங்கிறது நிதர்சனமான உண்மை. ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ.